கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 22 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. ஜோசியர் அபிராமி கிட்ட கார்த்திக்கு 5 பவுன், தீபாவுக்கு 10 பவுன் போடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜானகியும் தர்மலிங்கத்துக்கிட்ட போடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு தர்மலிங்கமும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி, நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பலனெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல, அம்மா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். நீங்கள் பண்ணுறது வெள்ளிக்கிழமை, அதனால் அன்னைக்கு தங்க நகை வாங்கும்போது அந்த தம்பதியருக்கு மேலும் மேலும் செல்வம் பெருகும், அதுக்காக தான் இந்த பலனை சொன்னேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஜோசியர்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜோசியர் சொல்ல, சரிங்க ஜோசியரே இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கொடுக்க ஜோசியரும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அடுத்ததாக தர்மலிங்கம் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கந்தசாமிக்கு கால் பண்ணுறாங்க. உடனே கந்தசாமியும் அட்டன் பண்ணி, என்னங்க பணம் ரெடி ஆயிடுச்சா, வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அதுக்கு இப்போ ஃபோன் பண்ணல, நாங்கள் இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு சில சடங்குகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, என்னையா இது வாங்கின 1 லட்சத்துக்கே இன்னும் வட்டி கூட தரல, இப்போ என்னடானா திடீர்னு 5 லட்சம் கேட்குறீங்க, எதை நம்பி நான் உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு கந்தசாமி கேட்க, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் வீட்டு பத்திரத்தை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இப்போதைக்கு அவசரமாக 5 லட்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, என் கையில் வேற பணம் இல்லை, இப்போ ரொட்டேஷனில் விட்டுருக்க பணத்தை எல்லாத்தையும் நானும் அந்த பணத்தை ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு தர்மலிங்கம் கால் பண்ணி பணத்தை கேட்குறாங்க. அவரும் பணம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு தர்மலிங்கம் நின்றுட்டுருக்க. கரெக்டாக கார்த்திக் வராங்க. நீங்கள் எதுக்காக சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க, இதை நான் தான் செஞ்சாகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன், அதை எக்காரணத்துக்கு ஒன்றும் என்னால் மாற்றிக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு தர்மலிங்கம் சொல்ல, நீங்கள் என்ன உங்கள் மருமகனாக பார்க்காதீங்க, மகனாக பாருங்கள், நானும் உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்கள் இப்படி சொல்கிறது உங்களோட பெருந்தன்மை, ஆனாலும் நான் செய்ய வேண்டிய முறையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, கண்டிப்பாக நான் அதை செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது திரும்பவும் கந்தசாமி தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணி, பொண்ணு விஷயம் வேற சொல்லிட்டீங்க, அதனால் நான் பணத்தை எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் பணத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு காலையில் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம், அப்போ நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் சுரேஷ்னு ஒருத்தர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அனுப்புறேங்கிறாங்க கந்தசாமி. சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க தர்மலிங்கம். அடுத்ததாக எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க தீபா வீட்டில். கார்த்திக்கும் கிளம்பி கீழே இறங்கி வராங்க. என்னை மன்னிச்சிடுங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க மாப்பிள்ள அதில் என்ன இருக்குது அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க, சரி இன்னும் கார்த்திக் அபிராமி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், சரி அம்மா வந்தது சொல்லிடுங்க, நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தீபாவோட ஃபேமிலி ஃபுல்லாக கிளம்புறாங்க. அப்போ மைதிலி பிளான் பண்ணி கார்த்திக் தீபா 2 பேர்த்தையும் முதல்ல ஒரு காரில் அனுப்பிச்சி விட்டுட்டு பின்னாடி இவங்க ஃபேமிலி எல்லாரும் இன்னொரு காரில் போகிறாங்க. அப்போது தீபா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு சைடு ஐஸ்வர்யா தர்மலிங்கம் எல்லாம் பேசினதை கேட்டுட்டு, இப்போ எல்லாரும் சந்தோஷமாக போகிறீங்களா, வரும்போது எல்லாரும் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன தீபா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க தீபா, அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஆமா சார் இவ்வளோ நாள் ஒரு குற்ற உணர்ச்சியோட இந்த கார்ல உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு தான் எந்த வித குற்ற உணர்ச்சி இல்லாம கம்ஃபர்டபுளா நான் வந்துட்டு இருக்கேன், என்னதான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்க ஆள் மனசுல என் மேல ஒரு சின்ன டவுட் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்ல, கார்த்திக் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு கார்த்திக் காரை ஸ்டாப் பண்ணதும், சார் ஏன் சார் நிறுத்திட்டீங்க அப்படின்னு தீபா கேட்க, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு தீபா இறங்குங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அதுக்குள்ள நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா, இப்பதான் கார்ல ஏறி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா அப்படின்னு தீபா கேட்க, என்ன சொல்றீங்க தீபா, நம்ம கார்ல ஏறி 45 மினிட்ஸ் ஆச்சு, நீங்க என்னடானா இப்பதான் கார்ல ஏறின மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, 45 மினிட்ஸ் இல்லை சார், 45 வருஷம் ஆனாலும் உங்க கூட இருந்தா எனக்கு அது கொஞ்ச நேரமாக தான் தெரியுங்கிறாங்க தீபா மனசுக்குள்ளேயே. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.